மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. அணில யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு, இது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். இப்ப இந்த பட்டியல் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்திருக்கிறதா? ரசிகர்கள் மத்தியில இந்த பட்டியலுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைச்சிருக்கு? முழு விவரங்கள் என்ன மணிகண்டன்? ஐசிசி நடத்தக்கூடிய போட்டித் தொடர்களில் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அடுத்தபடியாக ஆசிய கோப்பை மிக முக்கிய கிரிக்கெட் தொடராக பார்க்கப்படுகிறது. அந்த அளவில் வரக்கூடிய செப்டம்பர் 9 ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய வளாகங்களில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. மொத்தமாக 2 பிரிவாக அணிகள் பிரிக்கப்பட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இதற்காக பாகிஸ்தான் அவர்களது அணியை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்திய அணியும் 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை இன்று வெளியிட்டிருக்கிறது. அஜித் அகர்கர் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட நிர்வாக குழு தேர்வுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்த அணி என்பது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி வெளியிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் இங்கிலாந்து போட்டித் தொடர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகப்படியான ரன்களை விளாசி இந்தியாவின் முக்கியமான போட்டிகளில் வெற்றிக்கு வழிவகுத்த சுப்மன் கில் T20 ஃபார்மேட்டுக்கு திரும்புகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டித் தொடர் முழுவதும் துணை கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் ஆகிய அனுபவம் மற்றும் இளமை கலந்த வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருப்பதால் அதிக ரன்கள் குவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஜிதேஷ் சர்மாவை பொறுத்தவரையில் நடைபெற்று முடிந்த ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளியிட்டிருந்தார். அதே போல் சஞ்சு சாம்சனும் ஒரு குட் ஃபார்மில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பதால் இருவருக்குமே வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் பிரத்யேகமான அதாவது ஜிதேஷ் சர்மா முதன்மையான விக்கெட் கீப்பராக விளையாடுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர்களாக கூடுதலாக ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். தேவைப்படும் நேரங்களில் ஹர்திக் பாண்டியாவும் சிவம் தூபேவும் 1 அல்லது 2 ஓவர்களை வீசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் போது UAE போன்ற மைதானங்களில் சுழலுக்கான வாய்ப்பு என்பது அவர்களுக்கு தக்க வைக்கும் அளவில் இருக்கும் என்பதால் இவர்கள் ஒரு நல்ல அளவில் சோதிப்பார்கள் என்ற முயற்சியில் தான் இவர்கள் ஆல்ரவுண்டர்களாக அணியில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். வேகப்பந்து வீச்சாளர்களாக ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். 2024 20 ஓவர் உலகக்கோப்பைக்கு பிறகாக ஜஸ்பிரித் பும்ரா மீண்டும் அணியில் ஒயிட் பால் ஃபார்மேட்டில் இணைந்திருக்கிறார். மிக அனுபவம் வாய்ந்த வீரராகவும் இந்தியாவுக்கு எங்கெல்லாம் அவர்களது பந்தினால விக்கெட் தேவைப்படுகிறதோ அந்த இடத்துலெல்லாம் பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அவர்களுக்கு தேவையான விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஜஸ்பிரித் பும்ரா ஒரு பலம் வாய்ந்த தூணாக இந்த அணியில் இடம்பெற்றிருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போல் UAEயில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஸ்பின் பிட்ச் அதிகமாக இருப்பதால் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் மைட்டி ஸ்பின்னர்ஸாக இருப்பதனால அணிக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் 15 வீரர்களுமே அனைத்து நிலையிலுமே சிறந்த வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த அணி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் KL ராகுல் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெறுவார்கள் என மிகுந்த எதிர்பார்ப்பில் அனைவருமே பெரும்பாலானோர் காத்திருந்தனர். ஆனால் எதிர்பார்ப்புக்கு அப்படியே எதிர்புறமாக ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் KL ராகுல் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெறவில்லை. வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜுக்கும் கூட ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு பதில் ஸ்ரேயாஸை தேர்வு செய்வது என்ற கேள்விக்கு அவரது தவறு இதில் எதுவும் இல்லை என தேர்வு குழுவினுடைய தலைவர் அகர்கர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கில்லும் சாம்சனும் தொடக்க வீரர்களாக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் அகர்கர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 15 வீரர்கள் கொண்ட அணி இல்லாமல் ரிசர்வ் பிளேயர்களாக 4 வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜுரல், ஜெய்ஸ்வால் ஆகிய வீரர்கள் ரிசர்வ் வீரர்களாக 5 வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். முக்கியமாக பிரத்யேகமான முதன்மை அணியில் வருண் சக்கரவர்த்தி தமிழகத்தைச் சேர்ந்த வீரருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ரிசர்வ் வீரர்களுமே கூட வாஷிங்டன் சுந்தர் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ரிசர்வ் பிளேயராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பிரத்யேக அணியிலே அதாவது முதன்மை அணியிலேயே 15லே இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் ரிசர்வ் பிளேயர்கள் இடத்துல அவர்
இடம்பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு பலம் வாய்ந்த அணியாக இந்திய அணி பார்க்கப்படுகிறது. இதுவரை யூஏஇயில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் இது போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் திறமையான அணியை கொண்டிருக்கக்கூடிய வீரர்களின் அணிகள் சாம்பியன்கள் பட்டம் வெல்லும் வரையில் முன்னேற்கக்கூடிய நிலையில் இந்திய அணி யூஏஇயில் நடைபெறக்கூடிய இந்த ஆசிய கோப்பைக்கான அணியை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் இந்த அணியின் மீது இருந்தாலும் அனுபவமும் அதே போல இளமைத்துவமும் சேர்ந்த ஒரு அணியாகத்தான் இந்த அணி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது.